போதும் மித்ரா. அவங்க தான் பணத்தை எடுக்கலன்னு சொல்றாங்கல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு டிசைட் பண்ண முடியாது. அவங்க நம்ம ஆபீஸ்ல எவ்வளவு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணுல பாக்குறது, காதுல கேட்கறது எல்லாமே போய். இந்த விஷயத்த விசாரிச்சு பார்த்து முடிவு பண்றது மட்டும்தான் சரியா இருக்கும். மித்ரா, எனக்கு என்னமோ நீ ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுது மித்ரா. அது நீங்க என்ன பேசுறீங்க? எவிடன்ஸோட தப்பு பண்ணவங்கள கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமும் நீங்க பாட்டுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லா ஆதாரமும் பாரதி தான் பணத்தை எடுத்தாங்கன்னு கிளியரா சொல்லுது. இதுக்கு மேலயும் இந்த மாதிரி ஆளுங்க எங்க கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு என்னால அலோவ் பண்ணவே முடியாது. பாரதிய பார்த்து இங்க இருக்கிறவங்க தப்பு பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இப்போ இந்த நிமிஷம் வேலையை விட்டு நான் பாரதிய டிஸ்மிஸ் பண்றேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட பாரதி இந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது. இவ்ளோ நாள் இங்க வேலை பார்த்த ஒரு கர்ட்டஸிக்கு தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம விடுறேன். மேனேஜர், பாரதியோட ஃபார்மேட்ஸ் எல்லாம் முடிச்சு அவங்கள ரிலீவ் பண்ணுங்க. ஓகே மேடம். மித்ரா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க ஆதி. நான் டிசைட் பண்ணிட்டேன். பாரதி இனிமே இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண முடியாது. அது இந்த ஆபீஸோட அட்மாஸ்பியருக்கு கொஞ்சம் கூட நல்லது இல்ல. தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சாதான் மொத்தவங்க இந்த தப்ப பண்ணாம இருப்பாங்க. மேனேஜர், இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பாரதியோட அக்கௌண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி கணக்கு முடிச்சு அனுப்பி விடுங்க. மேடம், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 டே ஆயிடும் மேடம். எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு ஈவினிங்குள்ள ப்ராசஸ் பண்ணிடுறேன் மேடம். சீக்கிரமா அதை ப்ராசஸ் பண்ணுங்க மேனேஜர். ஓகே மேடம். பாரதி, ஈவினிங் ஃபார்மாலிட்டி எல்லாமே முடிச்சிட்டு வந்து சைன் பண்ணிட்டு உங்க ரிலீவிங் ஆர்டரை வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க. நான் நினைச்சா உங்களை பிளாக் லிஸ்ட்ல போட முடியும். ஆனா நான் அதை பண்ணல. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோங்க. போலாம். பாரதி, இன்னொரு முக்கியமான விஷயம். மேடம், ஏய் துரை, என்ன எல்லாமே ஓகேவா? பிளான கரெக்டா செஞ்சிருவான்ல? மேடம் டபுள் ஓகே. நீங்க சொன்ன விஷயத்த எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெளிவா சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். பையன் கம்ப்யூட்டர்ல பெரிய சிங்கம் புலின்னு சொல்றாங்க. நம்ம சொன்ன வேலைய கரெக்டா முடிக்கிறதுக்கான சரியான ஆளு இவன் தான் மேடம். இங்க பாரு, எனக்கு பணத்தை பத்தில எந்த பிரச்சனையுமே இல்ல. நீ கேக்குறத விட நான் எக்ஸ்ட்ராவே கொடுக்கறேன். ஆனா நான் சொன்ன வேலைய கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம அச்சு அசலா அப்படியே நடந்த மாதிரி இருக்கணும். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க மேடம். நான் பக்காவா பண்ணி தரேன். இப்ப இருக்கிற கரண்ட் டெக்னாலஜில நீங்க பண்ண சொன்ன விஷயம் எல்லாம் ரொம்ப ஈஸி மேடம். இப்பெல்லாம் ஏஐயை வச்சு சோஷியல் மீடியாவில் முகத்தையே மாத்தி ரொம்ப பெருசா பண்ணிட்டு இருக்காங்க மேடம். நான் பாத்துக்கிறேன் மேடம். இன்னைக்கு நைட்டு அந்த பாரதி ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச பொண்ண அந்த பாரதி போட்டிருக்க அதே காஸ்டியூம்ல வர வச்சு நான் பக்காவா நீங்க கேட்ட விஷயத்த பண்ணி கொடுக்குறேன் மேடம். அதுக்கப்புறமா உங்க சிசிடிவி கேமராவை நான் ஹேக் பண்ணி நான் எல்லாத்தையும் மாத்திடுவேன். அடுத்த நாள் நீங்க அந்த சிசிடிவியை நீங்க செக் பண்றப்போ பணத்தை தூக்கிட்டு போற அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல பாரதி தான் இருப்பாங்க. சூப்பர். வேலையை கரெக்டா முடிச்சிட்டு என்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு போ. தேங்க்ஸ் மேடம். நீங்க கவலையை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். வரேன் மேடம். வரேன் சார். கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு. சிசிடிவில
பாரதி தான் பணத்தை எடுத்தாங்கன்னு ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா பாரதி கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்த பண்ற ஆளே கிடையாது. அவங்க வேலையை முடிச்சுட்டு 10 மணிக்கு ஆபீஸை விட்டு போயிருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஆபீஸ் வாசல்ல செக்யூரிட்டி இருந்திருப்பார்ல. அவர்கிட்ட பேசினா ஏதாவது தெரிய வரலாம். என் கேபினுக்கு வாங்க. சார் வணக்கம் சார். நேற்று நீங்க தானே டியூட்டியில் இருந்தீங்க? ஆமாம் சார். சரி. பாரதி நேற்று எத்தனை மணிக்கு கிளம்பி போனாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு சார். மேடம் 10 மணிக்கு கிளம்பிட்டாங்க சார். நான் கூட மேடத்துக்கிட்ட ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டேன். வேலை இருந்துச்சு அதான் லேட் ஆச்சுன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் பாரதி எப்போ வந்தாங்க? சார் எனக்கு 10 மணி டியூட்டி முடிஞ்சிச்சு, நானும் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். சரி, நீங்க போங்க. ஓகே சார். பாரதி முதல் தடவை கிளம்பினப்போ பேக் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா திரும்பி வரும்போது அவங்க கிட்ட பேக் இல்ல, கையில தான் பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. சம்திங் ஃபிஷி. கதிர், நேற்று சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு என் கேபினுக்கு வாங்க. சீக்கிரம். சார்